டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர் மற்றும் ஏ என்பவர் சிஐ விட 3 மடங்கு திறமையானவர் மற்றும் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை சி மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ டைம் இருக்குல்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கு எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வச்சு போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். அடுத்தது ஏ என்பவர் சிஐ விட 3 மடங்கு திறமையானவர். அடுத்தது ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா சி மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் எப்பவுமே செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்காங்க. ஏ என்பவர் சிஐ விட 3 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ஒரு வேலை செஞ்சா ஏ 3 வேலை செய்வார். ஏ என்பவர் சிஐ விட 3 மடங்கு திறமையாக வேலை செய்வார். பாருங்க சி ஒரு வேலை செஞ்சா ஏ 3 வேலை செய்வார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது 2 மடங்கு. அப்போ இதுல பாதி அப்படிங்கிறது எவ்வளவு 1.5. ஸோ அப்போ பி ஒரு நாளைக்கு 1.5 வேலை செஞ்சா ஏ பார்த்தோம்னா 2 வேலை செய்வாங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே புள்ளியில் இருக்குது. அப்போ 3 வேலையும் காமனாக 2ஆல பெருக்கணுமா என்ன ஆகும் எல்லாமே நார்மல் வேலைக்கு மாறிடும். அப்போ என்ன இருக்கும் 6 இங்கே 3 இங்கே 2. ஸோ இப்போ பாருங்க ஏவும் பி சேர்ந்து 10 நாள் வேலை செய்கிறாங்க. ஏ ஒரு நாளைக்கு 6 வேலை செய்யறதா அர்த்தம், பி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறதா அர்த்தம். 2 ஆட் பண்ணா 6 + 3 9. ஏவும் பி சேர்ந்து 9 வேலை ஒரு நாளைக்கு செய்யறாங்க. எத்தனை நாள் செய்யறாங்க 10 நாள் செய்யறாங்க. அப்போ இன்ட்டு 10. ஸோ 9 × 10 90. ஸோ மொத்தம் 90 வேலை 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இந்த வேலையை சி மட்டும் தனியாக செஞ்சா எத்தனை நாளா செஞ்சு போகிறாங்க. அப்போ சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலைன்றது 2. அப்போ 90 × 2 அப்படி கேன்சல் பண்ணா 45 நாள். சி மட்டும் தனியாக செஞ்சா 45 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.